அதிமுகவை விஜய் அழிக்க பாக்குறாரு அப்படின்னு. ஆமா, உண்மைதான். அதிமுகவை அதிமுக முற்று முழுவதுமா அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு வர்றதுக்கான வேலையை தான் இப்படி ஒரு பெரிய திட்டமிட்டு தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த அதிகாரத்திலே இருந்து பழக்கப்பட்டனால அவங்கனால இப்ப தோல்வியை கொண்டு அவங்க ஏத்துக்க முடியாம நமக்கு அதிகாரம் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இப்படி யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த பகுதிக்கு நம்ம போய்கிட்டு அதிகாரத்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, தொண்டர்களை பொறுத்த அளவுக்கு அதிமுகவில் இன்னைக்கும் பலமாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த தேர்தலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, 1 கோடி பேருக்கு மேலே அதிமுக எடப்பாடியார் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி தான் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. அந்த தொகுதியில் எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும், வேலுமணி ஜெயிக்கணும்னு நினைச்சானா அந்த மக்கள் போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கலன்றதுக்காக நீங்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேறினா நீங்கள் அந்த தொகுதி மக்களுக்கு செய்கிற துரோகம் தானே. 25 பேர் ஓட்டு போட்டாங்களே, அவங்க தான் தொகுதி மக்கள்கிட்ட கேட்டாங்களா? இன்னைக்கு போய் தொகுதி மக்கள்கிட்ட போய் நான் கருத்து கேட்குறேன், பேசுகிறேன், எங்களுக்குள்ள சமாதானம் ஆயிட்டோம்னு சொல்கிறாங்களே. என்ன காரணம்? நீங்கள் போனதுக்கு என்ன காரணம்? அப்படின்னா கண்டிப்பா தாவேக சைடுல இருந்து குதிரை பேரம் நடந்திருக்கு. அதை முறையா விசாரிக்கணும். அதுதான் விசாரிக்காம இவங்க இவ்வளவு வேகமா போறதுக்கான அவசியம் ஒண்ணுமே இல்லை. அவர் பின்னாடி யாருமே போல, அவர் மட்டும் தான். அதுதான் மொத்தமா இருந்தாங்க, ஒவ்வொருத்தரா தனித்தனியா போய் கடைசியில இவரு கடைசி நேரத்துல எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு அப்படியே கட்சியில சேர்ந்தார். அது யார் இப்படி அவங்களுக்கு ஆலோசனை சொன்னாங்கன்னு தெரியல. விவசாய கடன் ஏற்கனவே திமுக அதிமுக எல்லாம் தொடர்ச்சியா முழுவதுமாக தான் தள்ளுபடி பண்ணுவாங்க. அப்பதான் விவசாயிக்கு அது பயன்படும். நீங்க இந்த தள்ளுபடி பண்றதுனால ஒரு சில விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கவங்களுக்கானது வரும். நீங்க இன்னும் காலம் கூட எடுத்துக்கிட்டு இன்னொரு 6 மாசம் கூட எடுத்துட்டு நீங்க முழுசா விவசாய கடனை தள்ளி இருக்கலாம், தள்ளுபடி பண்ணிருக்கலாம். தவிர இவ்வளவு அவசரமா அறகுறையா யார் விவசாயிகளோட கலந்து பேசினாங்கன்னா கூட தெரியல. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் கொங்கு மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஆறுமுகம் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தேர்தல் எப்படி இருக்கு? நம்ம ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி பேசி இருந்தோம். ஆனா ஒரு பெரிய அலை அடிச்சிருக்குன்னு தான் இன்னைக்கு தமிழகத்துல சொல்லணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு அதிமுக அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு திராவிட கட்சி. ஆனா அந்த கட்சி இன்னைக்கு கற்பூரம் போல கரைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு செம்மலை ரொம்ப வருத்தத்துல பேசியிருந்தாரு. ஆனா அதே போலதான் இன்னைக்கு இந்த நிலைமை ஒவ்வொன்னா தாவேக்காக போயிட்டு இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்களும் கூட்டணியில இருக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு மாற்றத்தை? இல்ல, உங்களுக்கு தமிழகத்துல இருபெரும் திராவிட கட்சிகள் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தது. அதுல குறிப்பா அதிமுக அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு கட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா அப்படிலாம் தொடர்ச்சியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியார் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப தொடர்ச்சியா போற தடவை எதிர்கட்சியா வந்தாங்க. இந்த தடவை அந்த எதிர்கட்சி கூட வாய்ப்பு கிடைக்காதனால அந்த கட்சியில இருந்து ஏற்கனவே உங்களுக்கு அமைச்சரா இருந்தவங்க இப்படி அதிகாரத்துல இருந்தவங்கனால அந்த அதிகாரத்திலே இருந்து பழக்கப்பட்டனால அவங்கனால இப்ப தோல்வியை கொண்டு அவங்க ஏத்துக்க முடியாம நமக்கு அதிகாரம் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இப்படி யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த பகுதிக்கு நம்ம போய்கிட்டு அதிகாரத்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, ஒரு கட்சி இயக்கம் உருவாகி அது ஆட்சி அதிகாரத்துல பல வருடங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு இயக்கம், அந்த இயக்கம் தோல்வி அடைகிறப்ப அந்த இயக்கத்தோட அந்த தொண்டர்களோட இருந்து அந்த பதவி சுகத்தை அனுபவிச்ச எல்லாரும் இந்த மாதிரி சூழல்ல அந்த கட்சியை வலுப்படுத்துறதுக்கு தான் தொடர்ச்சியா முயற்சி செய்யணுமே தவிர, இன்னைக்கு அதிகாரம் கிடைக்குது, நம்ம தொடர்ச்சியா இந்த கட்சியில பயணிக்க முடியல, இந்த கட்சியில இருந்தா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், இந்த கட்சியில இருந்தா நீ நம்ம அதிகாரத்துக்கு வர முடியுமா, ஏன்னா எதிர்கட்சியா இருந்தோம், இப்ப எதிர்கட்சியா கூட இல்லாத சூழல் இருக்கப்போ நினைச்சு கூட அவங்க இப்படி பல்வேறு இடங்களுக்கு கட்சி மாறலாமே தவிர, தொண்டர்களை பொறுத்த அளவுக்கு அதிமுகவில் இன்னைக்கும் பலமா தான் இருக்கிறாங்க. நீங்க இந்த தேர்தலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, 1 கோடி பேருக்கு மேல அதிமுக எடப்பாடியார் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி தான் வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறக்க இவங்க இன்னும் நம்பிக்கை இல்லாதவங்க, நம்பிக்கை இல்லாமையின் காரணம்னால இவங்கெல்லாம் அப்படி கொஞ்சம் பதவி கிடைக்கும்ன்ற நேரங்கள வெளியேறிட்டு இருக்காங்க. இல்ல சார், புதிதாக வந்தவர்கள் கட்சியில இருந்து வெளியே போறது வருது, அதை கண்டிப்பா நம்ம மறுக்க முடியாது. அது எல்லா கட்சியிலுமே நடக்கிறது தான். ஆனா அப்போ இருந்த அம்மையாருடைய காலத்துல இருந்து சி.வி. சண்முகம் ஆகட்டும், எஸ்.பி. வேலுமணி ஆகட்டும், அதுக்கப்புறம் விஜயபாஸ்கர் அமைச்சராக பார்த்தவர், அழகு பார்த்தவர் எடப்பாடியார். ஆனா அப்படி இருந்தவங்க இன்னைக்கு தனியாக ஒரு கூட்டணியை அமைத்து கொண்டு நாங்களும் அதிமுக தான் அப்படின்னு OPS அவர்கள் சொன்னார் இல்லையா, பலாப்பழம் சின்னத்தில் நின்றுட்டு. அதே போல நாங்களும் அதிமுக தான். ஒரு காமெடி ஒண்ணு சொல்றாங்க, அவரு
சட்ட மாப்பிள்ள அவருதான், சட்டம் என்னோடது அப்படிங்கிற மாதிரியான கதை தான். அவர்தான் பொதுச் செயலாளர், ஆனா கொறடா நாங்க தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்திகளை வந்து பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த 3 பேருமே தனித்தனியா போலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு இருக்கும்போது கட்சி உண்மையாகவே நிறைய இருக்கு. மக்கள் வந்து ஒரு முடிவு பண்ணி கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு இவ்வளவுதான் கொடுத்துட்டாங்க. உங்களை வந்து இப்ப நீங்க சொல்ற சிவி சண்முகமா இருக்கட்டும், விஜயபாஸ்கர் ஆகட்டும், வேலுமணியா போடுறவங்க இருக்கட்டும், அவங்க எல்லாருமே எடப்பாடியார் முதலமைச்சர் இரட்டை இலை சின்னத்துல தான் நின்று அவங்க வந்து வெற்றி பெறாங்க. அந்த மக்களும் வந்து அதே தொகுதியில உங்களுக்கு வேலுமணி ஜெயிச்ச தொகுதியிலோ இல்ல சிவி சண்முகம் ஜெயிச்ச தொகுதியிலோ திமுக ஜெயிச்ச தொகுதியிலோ திமுக இதே போல உங்களுக்கு விஜய் டிவிகே போன்ற கட்சிகள் நின்றுப்பாங்க. அந்த தொகுதியில வந்து எடப்பாடியார் முதலமைச்சரா வரணும், வேலுமணி ஜெயிக்கணும்னு நினைச்சானா அந்த மக்கள் போட்டிருப்பாங்க. அப்ப நீங்க வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கலன்றதுக்காக வந்து நீங்க வந்து அந்த கட்சியிலிருந்து வெளியேறினா நீங்க அந்த தொகுதி மக்களுக்கு செய்யற துரோகம் தானே. நீங்க பதவிக்காக நீங்க உடனே வந்து ஒரு பேசி தேர்தல் முடிஞ்சு ஒரு வாரத்திலே நீங்க என்ன கலந்து அதிமுகக்குள்ள என்ன கலந்து பேசிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியறது இல்லை. உடனே ஒரு குழு ஒன்று தயாராகுது. அதுவும் கூட சொல்றாங்களே இப்ப வந்து குதிரை பேரம் நடக்குது, குதிரை பேரத்துக்காக பதவி தரேன்னு சொல்லி அப்படி டிவிகேல இருந்து பதவி தரேன்னு சொல்லி இவங்களெல்லாம் கூட்டிட்டு போற மாதிரி சொல்றாங்க. இப்ப அதே போல உங்களுக்கு விஜய் எடுத்துக்கிட்டீங்கனால ஒரு எல்லா கட்சி தலைவர்களையும் போய் பார்த்தவர் எடப்பாடி பார்க்கல. இப்படி சண்முகத்தை பார்த்ததின் நோக்கம் என்ன அப்படிங்கிறப்ப நமக்கு அது சந்தேகம் இல்லை. இயற்கையாகவே எழுதுதானே. அதிமுக இருந்து ஒரு பிரிவை பிரிச்சு கொண்டு வந்து அதை வந்து ஏற்கனவே இவங்களுக்கு வந்து எம்எல்ஏக்கள் 10 இருக்கிறதுனால இவங்களை பயன்படுத்திக்கலாம்னு கூட அவங்க பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு அந்த ஆசை காட்டி இவங்க எல்லாம் நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் கூட போயிருந்திருக்கலாம். ஆனா அவங்க தான் சொல்றாங்களே சார், நாங்க ஆதரவு, ஏன்னா மக்கள் கொடுத்த வாக்குகளை வந்து நாங்க மதிச்சு அவங்க ஆட்சி அமைக்கட்டும்ங்கிறதுனாலதான் நாங்க ஆதரவு நாங்க கொடுத்தோம். ஆனா அமைச்சரவையில இருக்கணுங்கிறதுக்காக நாங்க வந்து ஆதரவு கொடுக்கல அப்படின்னு தான் வந்து எஸ்பி வேலுமணி ஆகட்டும், சிவி சண்முகம் ஆகட்டும் அவங்க அப்படிதான் சொன்னாங்க. ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியில நீங்க ஜெயிக்கிறீங்க, கட்சி தலைவருக்கே தெரியாம வந்து நீங்க வந்து அப்படி நீங்க அவங்களுக்கு ஆதரவு தரணும் உங்க தொகுதி மக்கள்கிட்ட போய் ஏதாவது சொல்லிட்டு வந்தீங்களா? இந்த மாதிரி இருக்கு, நாங்க டிவிக்கு ஆதரவு தரோம்னு சொல்லி ஏதாவது இந்த இப்ப 25 பேர் ஓட்டு போட்டாங்களே அவங்க தான் தொகுதி மக்கள்கிட்ட கேட்டாங்களா? இன்னைக்கு போய் தொகுதி மக்கள்கிட்ட போய் நான் கருத்து கேட்கறேன், பேசுறேன், எங்களுக்குள்ள சமாதானம் ஆயிட்டோம்னு சொல்றாங்களா? என்ன காரணம்? நீங்க போனதுக்கு என்ன காரணம்? ஒன்னும் மொத்த அதிமுகவும் ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருந்தா நம்ம அது வேற மாதிரி யோசிக்கலாம். நீங்க அது ஒரு 25 பேர் மட்டும் குறிப்பா என்ன நோக்கத்துக்காக போனீங்க? நாங்க தான் பொதுச் செயலாளரை மாத்தணும்னு சொன்னீங்க, பொதுக்குழு கூட்டணும்னு சொன்னீங்க. இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இப்ப எப்படி என்ன நோக்கத்துல இப்ப மறுபடியும் உங்களுக்கு தெரியும் அதிமுகல மறுபடியும் எடப்பாடி தலைமையில வந்து எல்லாம் ஏறிட்டாங்க. என்ன நோக்கத்துக்காக போனீங்க, இப்ப என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்க? அப்பனா உங்களுக்கு ஒரு நோக்கம் இல்லை. நீங்க ஏதோ அங்க எதிர்பார்த்து போயிருக்கிறீங்க, நீங்க எதிர்பார்த்தது அங்க கிடைக்காதனால உங்களுக்கு எம்எல்ஏ பதவி கட்சி தகவல் அடிப்படையில உங்களுக்கு காலி ஆயிரும்ன்றதுக்காக அந்த எல்லாரும் இப்ப மறுபடியும் வந்து எடப்பாடி நோக்கி வந்திருக்கு. ஆனா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தானே சார் 4 பேர் வந்து அங்க போய் சேர்ந்தாங்க. இன்னைக்கு விஜயபாஸ்கர் அவர்களும் வந்து அதிமுகவில இருக்கிறனா இல்ல வந்து போறானா அப்படிங்கறத வந்து நான் இன்னைக்கு சொல்றேன்னாரு. ஆனா இன்னைக்கும் வந்து தெளிவான பதில் வந்து அவர்கிட்ட இருந்து வரல. அது என்னன்னா எம்எல்ஏ வந்து உங்களுக்கு 15-20 நாள்ல எம்எல்ஏ ரெட்டையில வரணும்னு சொல்லிதான் இப்ப நம்ம தொகுதி பக்கத்து தொகுதி எல்லாம் கூட ரெட்டையில ஜெயிக்கணும்னு சொல்லித்தான் இப்ப நாங்கெல்லாம் கடுமையா வேலை செஞ்சோம். எல்லா பகுதியிலையும் நாங்களும் கடுமையா வேலை செஞ்சோம், கூட இருந்து வேலை செஞ்சோம். எங்களுக்கு எல்லாம் கூட தெரியாது இப்படி திடீர்னு போறாங்க. நீங்க 15 நாள்ல நீங்க இந்த ஆட்சி என்னது கண்டீங்க, உடனே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போற அளவுக்கு உங்களுக்கு அங்க என்ன கொடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி எழும்ல. அப்படின்னா கண்டிப்பா தாவேக சைடுல இருந்து குதிரை பேரம் நடந்திருக்கு. அதை முறையா விசாரிக்கணும். அதுதான் விசாரிக்காம இவங்க இவ்வளவு வேகமா போறதுக்கான அவசியம் ஒண்ணுமே இல்லை. ஆனா சார் இப்போ திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி அவங்க ஆட்சி அமைக்கும் பொழுது இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு வந்து தாவி போறது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா டிவிகேல நடக்கிறது மட்டும் வந்து ஏன் இவ்வளவு பெருசாக வந்து திராவிட கட்சிகள் ரெண்டும் வந்து மாத்தி பண்ணது? நீங்க அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க சொன்னது உண்மைதான். அப்படி என்னன்னா திமுக அதிமுக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு குழுவா உள்ளே இருப்பாங்க. ஓபிஎஸ் பார்த்துட்டீங்க, குழுவா உள்ளே இருந்து சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு திமுக போய் சேர்ந்தார். அப்படித்தான் அவங்க போயிருப்பாங்களே தவிர இந்த மாதிரி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு 10 தொகுதி 10ஆமையோ இல்ல ஒரு 5 தொகுதி 10ஆமையோ அந்த நேரத்தில் தன்னோட எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்றதுங்கிறது அது வந்து இது இவ்வளவு அவசரம் போறது அது குதிரை பேரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரி, இன்னைக்கு குழுவா இப்போ ஓபிஎஸ் இருந்தாரு, உங்களுக்கு எல்லாமே இருந்தாங்க. அதிமுக ஒரு குழுவா உள்ள செயல்பட்டு இருந்தாங்க. அந்த குழு கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் பின்னாடி யாருமே போல, அவர் மட்டும் தான். அதுதான் மொத்தமா இருந்தாங்க. ஒவ்வொருத்தரா தனித்தனியா போய் கடைசியில இவரு கடைசி நேரத்துல எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு அப்படியே கட்சியில சேர்ந்தாரு. ஆனா உள்ள இருக்கிற வரைக்கும் அவங்க ஒரு குழுவா தான் உள்ள இருந்தாங்களே சட்டமன்றத்துக்குள்ள.
அந்த மாதிரி இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு 15 நாள். உங்களுக்கு 15 நாள் என்ன, உங்களுக்கு உடனே அமமுக வேட்பாளர் ஒரே நாள்ல, ஒரு நாள் 2 நாள்ல அவர் போகலையா? அவரு முதல் நாள் கொடுத்துட்டாருனாங்க, அப்புறம் கார்ல கையெழுத்து போட்டாருனாங்க. அப்ப அதெல்லாம் இன்னும் உண்மை என்னன்னே தெரியல. அவ்வளவு வேகமா போய் போறதுக்கு என்ன இருக்கு? சட்டசபையிலேயே வந்து நான் வந்து அவருக்கு ஆதரவு சட்ட அதுக்கு முன்னாடி தான் அவர் கவர்னர் ஆபீஸ்க்கு இரவா போய் தினகரனோட போனாரு. அப்பயே அவர் சொல்லியிருக்கலாம்ல. சரி, அவரு காணாம போயிட்டாருன்னு தான் சொன்னாங்க. இல்ல, அவர் திருப்பி வந்தாருல. அவர் வந்து திருப்பி வந்து அதே இடத்துல பேட்டி கொடுத்தாருல, நான் கையில அவரு காணாம போயிட்டாருன்னு சொல்லி ஒரு ½ an hour கூட இல்லாம திரும்ப ½ an hourல அவர் எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவர் திருப்பி அது வந்து வேண்டுமென்றே தாவேக்கா மேல ஒரு அவதூறான ஒரு செய்தி ஏற்கனவே தினகரனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இவர் வந்து திருட்டுத்தனமா போய் கையெழுத்து கார்ல உட்கார்ந்து போட்டாருன்னு தெரிஞ்சிருக்கலாம். சார், அது வந்து தவறு அப்படிங்கிறது வந்து அந்த கட்சியில ஜெயிச்சுட்டு டிவிகே மேல குறையே சொல்ல முடியாது இல்லையா? டிவிகே தானே கூற பேரம் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ஆள்களையும் தூக்கிட்டு வந்து பண்றது பேர் டிவிகே தானே. நீங்க ஆளுகிற கட்சி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிலைப்பாடு இருக்கிறப்ப அதுல அவங்களுக்கு அதிகாரம் வேணும், பதவி பணம் வேணுங்கிறவங்க அப்படி இப்படி மாறி போறது இயல்பா இருக்காது. டிவிகே மேல நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல சார். ஏன்னா அவங்க புதுசாக வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. புதிதாக ஒரு அலை எடுத்திருக்கும் பொழுது ஏற்கனவே அனுபவத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து இதுக்கு மேல இவருடைய ஆட்சி தான் இருக்கும் அப்படிங்கறதுனால, ஏன் ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஆனா அடுத்தடுத்து அவங்க ஆட்சி செஞ்சவங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இதுக்கு அடுத்தது இவங்கதான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல அவங்க போயிருக்கலாம் இல்லையா? விஜய் என்ன சொல்லிட்டு வந்தாரு? தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்தாரு. ஊழல்வாதிகளுக்கு எதிராகவும் மதவாதிகளுக்கு எதிராகவும் சொன்னாரு. இப்ப ஊழல்வாதியில எப்படி ஊழல்வாதி ஆதரவோட, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் விஜயபாஸ்கர் மேல வேலுமணி வழக்கு இருக்கு. ஊழல்வாதியில நீங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு எப்படி இந்த மாதிரி ஊழல் சக்தியில எப்படி நீங்க அவங்களோட ஓட்டை வாங்குறதுக்கு இப்படி அங்கிருந்து கொண்டு வர்றதுக்கான வேலையை பாக்குறீங்க? எல்லா கட்சியிலும் இப்ப ஊழல் செஞ்சவங்க அவங்க வரவே சொல்லலையே சார். இல்ல, வர சொல்லாம எப்படி போவாங்க? வர சொல்லாம எப்படி விஜய் எப்படி போய் நீங்க சிவி சண்முகம் அவங்க ஆட்சி அமைக்கணும், அவரா எங்களை கூப்பிடல, அவர் ஆட்சி அமைக்கணும், ஒரு புதிதாக யாரும் எதிர்பார்க்காத ஒரு அலை அடிச்சிருக்கு, அதுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம், மக்களுடைய கருத்துக்கு ஆதரவு. இது அவங்களாகவே சொன்னதுதான், நம்ம சொல்லல. அவங்களாத்தான் இப்பவும் சொன்னாங்க, நான் எடப்பாடியா தான் போய் சேரா, நாங்கெல்லாம் இங்க வந்துட்டோன்னு. அப்ப அங்க போனதுக்கான நோக்கம் என்னன்னு தெரியுமில்ல, அதை விளக்கம் விரிவா சொல்லணும்ல நம்ம. ஆனா இன்னைக்கு 90% அதிமுகவுல இருக்கக்கூடியவங்க தாவேக்காவுல இணையறதுக்கான அவ்வளவு பேரும் வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து நேற்று பேசி இருந்தாரு. இல்ல, அவங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு வந்து திமுகவுக்கு எதிரானது அதிமுக நீண்ட காலமா இருந்தது. அந்த இடத்துக்கு வந்து டிவிக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்க. அதனால தொடர்ச்சியா ஆதவர்ஜுனா அதை ஒரு குற்றச்சாட்டா அதிமுகவினுடைய இடத்துக்கு திமுக வரணும்ன்றக்காக தொடர்ச்சியா ஆதவர்ஜுனா அதை பேசுறாரு. அதை பேசி அங்க இருக்கிறவங்க கூட இப்படி எல்லா பக்கம் பேசுறாங்க. தொடர்ச்சியா எல்லா பக்கம் பேசி இந்த தன்னுடைய கட்சிக்கு கொண்டு வரதுக்கு தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஊழல் சக்தி, தீய சக்தி அதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு இப்ப அதிகாரத்துக்கு டிவிக்கே வரணும், அது தீய சக்தி, ஊழல் சக்தி, மதவாத சக்தி. இன்னைக்கு அதிமுக இருந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவங்க பிஜேபி கூட்டணியில தான் இருந்தாங்க. மதவாதத்துக்கு எதிரானதுன்றாரு. பிஜேபி வாக்காளருடைய ஓட்டு வாங்கி தானே அதிமுக ஜெயிச்சிருப்பாங்க. அப்படிலாம் கொள்கை இல்லை அவங்களுக்கு. இப்ப வந்து அந்த இடத்த வந்து நிரப்பணும், அதிமுக இடத்த நிரப்பணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இப்ப வந்து இப்போதைக்கு அதிமுகவை சிறுக அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இந்த பதவி அதிகாரத்தில் இருந்தவங்க அப்படி அதிகாரத்துக்கு இன்னைக்கு இல்லை, அது தொடர்ச்சியா நீங்க எல்லா காலகட்டத்திலயும், அம்மா இருக்கிற காலகட்டத்திலேயே உங்களுக்கு கட்சி ரெண்டா உடஞ்சு எல்லாரும் நிறைய போனாங்க. இப்போ ஓபிஎஸ் போனாங்க, ஒவ்வொருத்தரும் போயிட்டே காலகட்டத்துக்கு போறாங்க. அதெல்லாம் திருப்பி அவங்க அதை வந்து தக்க வச்சுக்குவாங்க. அடுத்து புதிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் 20 வருஷம் 25 வருஷம் அதிமுகல எல்லா மாவட்டத்திலையும் இருக்கிறாங்க. அவங்கள தாண்டி அங்கே எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பை வச்சுக்கிட்டு பண்றாங்க. இன்னைக்கு இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும், மீண்டும் அதிமுக மீண்டெழுங்கிற நம்பிக்கை இருக்கு. அதை வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் அந்த கட்சியை வந்து எப்படி கொண்டு போகணும், அது எது சரியா வரும்னு அவங்க தான் முயற்சி பண்ணுறது. இதே மாதிரி தொடர்ச்சியா அதிமுகல இப்படி உள்கட்சி பிரச்சனை பேச்சு டெய்லி பேசு பொருளாவே நீங்க சொல்றது வந்து அதிமுகவை விஜய் அழிக்க பாக்குறாரு அப்படின்னு. ஆமா, உண்மைதான். அதிமுகவை வந்து அதிமுக முற்று முழுவதுமா அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு வர்றதுக்கான வேலை தான் இப்படி ஒரு பெரிய திட்டமிட்டு தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சரி பண்ண வேண்டியது பொதுச்செயலாளராக இருக்கிற எடப்பாடியார் அவர்கள் தான். அந்த தீய சக்தி திமுக அவங்களை அழிக்கணும்னு தான் அவர் ஆட்சிக்கே வந்தாரு. அப்புறம் எப்படி அதிமுக அழிப்பாரு? அந்த இடத்துக்கு வரணும்ன்றாங்க. இப்ப திமுக அடுத்து வருவாங்க. திமுகலையும் இப்ப நிறைய வர்றதா கூட ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, டிவிகேக்கு வர்றதா சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப அது எல்லா கட்சியிலையும் உங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை நோக்கி போறது வந்து இயல்பு. அது போல இப்ப எல்லாம் அந்த நிறைய போறாங்க. அப்புறம் இன்னொன்னு, அது வந்து ஏற்கனவே 2 கட்சியும் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னைக்கு அவ்வளவு பேர் போறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கும். புதுசா ஒரு கட்சி உங்களுக்கு
விஜயகாந்த் வந்தப்போ இப்படித்தான் இருந்துச்சு. புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு, அதுவும் புதுசா வந்து மக்களை சந்திச்சு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கிறனால அங்க போய் நமக்கு இன்னும் உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, நிறைய உங்களுக்கு இருக்கு, அதிகாரத்தை சுவைக்கணும்ன்ற இடத்துல அது மாதிரி நிறைய போறாங்க. அது இயல்பு தான், போறது இயல்பு தான். கண்டிப்பா சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிகேல ஏன்னா நீங்க விவசாயி அப்படிங்கறதுனால இந்த கேள்வி வைக்கிறேன். பயிர்க்கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு 5 ஏக்கருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவங்க பண்ணிருக்கக்கூடிய ஒரு செயல் விவசாயிகளை வந்து ரொம்ப சோகத்துல ஆழ்த்திருக்குன்னே சொல்லலாம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவர் என்ன சொன்னாருன்னா 5 ஏக்கருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு முழுசா தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேல அதை 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காங்க, அதை பாதியா தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிதான் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாரு. ஆனா அது மாதிரியும் அவர் பண்ணல. சும்மா 5 ஏக்கருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 50,000 ரூபாய் தள்ளுபடியா அப்படின்னு இருக்காங்க. அப்போ 1 லட்ச ரூபாய் இருக்கிறவங்களுக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி, 90,000 ரூபாய் 10,000 ரூபாய் தள்ளுபடிங்கிற இந்த தள்ளுபடி பண்ண வேண்டியதே இல்லை. இது விவசாயிகளே அந்த வட்டியை கட்டிடுவாங்க. இது தள்ளுபடின்ற பேர்ல மிகப்பெரிய மோசடி தான் இந்த தாவேக அரசு செஞ்சிருக்கு. அது யார் இப்படி அவங்களுக்கு ஆலோசனை சொன்னாங்கன்னு தெரியல. விவசாய கடன் ஏற்கனவே திமுக எல்லாம் தொடர்ச்சியா முழுவதுமாக தான் தள்ளுபடி பண்ணுவாங்க. அப்பதான் விவசாயிக்கு அது பயன்படும். நீங்க இந்த தள்ளுபடி பண்றதுனால ஒரு சில விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கவங்களுக்கானது வரும். நீங்க இன்னும் காலம் கூட எடுத்துக்கிட்டு இன்னொரு 6 மாசம் கூட எடுத்துட்டு நீங்க முழுசா விவசாய கடனை தள்ளி இருக்கலாம், தள்ளுபடி பண்ணிருக்கலாம். தவிர இவ்வளவு அவசரமா அறகுறையா யார் விவசாயிகளோட கலந்து பேசினாங்க கூட தெரியல. ஏன்னா பட்ஜெட் இல்லை அப்படிங்கறதுனால வந்து இத முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் இதை செய்யலாம் அப்படிங்கிறது சொல்லி தேர்தலுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் தமிழ்நாடு அரசு கடன்ல தான் இருக்கு அப்படின்னு தெரியும். அவருக்கு தெரிஞ்சேதான் ஒரு 6 சிலிண்டர் தர்றேன், பெண்களுக்கு 2,500 ரூபாய் தர்றேன், விவசாய கடன் தள்ளுபடி பண்றேன், மாணவர்களுக்கு எல்லாமே அவர் சொன்னாரு. அப்புறம் ஒரு அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பல இந்த மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்தா அப்புறம் அதை செஞ்சுதான் ஆகணும். அவங்க மக்களுக்கு நீங்க செல்றப்ப அதை செஞ்சுதான் ஆகணும். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நீங்க செய்யுங்க, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இன்னும் ஒரு 6 மாசம் கூட இன்னும் காலம் எடுத்துக்கிட்டு கூட நீங்க அந்த விவசாய கடனை முழுமையா தள்ளுபடி பண்ணணும் இந்த அரசு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அப்பதான் அது விவசாயிகளுக்கு நீங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய இழப்பீடு செஞ்சதா இருக்குமே தவிர இப்படி பண்றதுனால அது இந்த அளவுக்கும் அவங்களுக்கு பயன்படாது. அதுக்கு வட்டியே கட்டிடுவாங்க அவங்க. இது வந்து விவசாயிகளை வஞ்சிக்கிற மாதிரி தான் இது. அதனால மீண்டும் ஒரு பரிசீலனை பண்ணி அதை முறையா ஆய்வு பண்ணி விவசாயிகளுக்கு முழுசா அந்த கடனை தள்ளுபடி பண்றதுக்கு இந்த அரசு முயற்சிக்கணும். அதைத்தான் நம்ம கோரிக்கை வச்சு இப்ப அடுத்து போராட்டங்கள்லாம் பண்ணலாம்னு இருக்கிறோம். அடுத்து இந்த கோரிக்கையை வந்து வச்சு நம்ம எல்லா பகுதியிலுமே இந்த போராட்டத்துக்கான வேலைகளை துவக்கி இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஏன்னா திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் 2 கட்சிகள் வந்தாலுமே இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா முற்றிலுமாக இல்லைனாலும் ஒரு 500 கடைகள் 400 கடைகள் வந்து அடைப்பாங்க. இவங்களும் அதே போல வந்து ஒரு 717 கடைகளை வந்து அடைச்சிருக்காங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தனியார் மயமாக்குவதற்காக தாவேகா இந்த வேலைகளை செய்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தனியார் மயமாக்குவாங்களா டாஸ்மாக்? ஏற்கனவே உங்களுக்கு மணமகிழ் மன்றம் அந்த மாதிரி சொல்லி தனியாருடைய கொண்டு வந்தது இப்ப இயங்கிட்டு இருக்குது. இவங்க இந்த கடையை டாஸ்மாக் கடையை நிறைய இந்த மாதிரி பண்றனால மூடுறனால அந்த கடைகளுக்கெல்லாம் அது தனியா இருக்கு. இது வந்து அரசாங்கத்துக்கு வந்துட்டு இருந்து இப்ப தனியார் பார்களை நோக்கி மக்கள் நிறைய போற சூழல் இருக்கு. இப்ப கடையை சாத்துனது நம்ம வரவேற்கிறோம், அதுல இல்ல எந்த மாற்று கருத்தும் இல்ல. மது விலக்கு நம்ம வேணும் தான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம். நம்ம டாஸ்மாக் கடை மூடினாலுமே தப்பு இல்லை. ஆனா டாஸ்மாக் கடை மூடன்ற பேர்ல தனியார் முதலாளிகளை இந்த இதுல நுழைச்சிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம உறுதியா இருக்கிறோம். அதை இந்த அரசு அது கவனத்துல எடுத்துட்டு தனியார் பார்களுக்கும் புதுசா அனுமதி கொடுக்க கூடாது. ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கிற பார்கள் அதுவும் தனியார் பார்களையும் நேரத்தை இன்னும் குறைக்கணும்னு தான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். கண்டிப்பா சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவுல வந்து 4 மாதங்கள் கூட தாவேகா ஆட்சி நடக்காது அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடங்களிலுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா கூட்டணியில இருந்தவங்க எல்லாம் அமைச்சரவையில போய் பங்கு வாங்கிக்கிட்டாங்க. அதனால விரக்தியில பேசுறாரா இல்ல இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அதாவது மனோ தங்கராஜ் KN நேரு அவர்கள் கூட வந்து தாவேகாவில் இணைய போவதாக வந்து ஒரு செய்தி. ஏன்னா அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. FIR போடணும் அப்படின்னு கோர்ட் வந்து ரெடியா அவங்க சொல்லி இன்னும் FIR போடாம தான் இருக்கு இந்த அரசாங்கமும். அதனால திமுக பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறதாக ஒரு செய்தியும் வெளியாகுது. நீங்க எப்படி பாக்குறீங்க திமுகவை? திமுக பொறுத்த அளவுக்கு அவங்க எதிர்கட்சி, இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீண்ட நாள் ஆட்சி செய்ய முடியாது, இவங்களால பெருசா அளவு பண்ணிட முடியாதுன்னு அவர் தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்காரு. அதுக்கு உதாரணமா இப்ப
இப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்ச்சியா அது திமுக அரசுல எப்படி பாலியல் தொந்தரவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்துச்சோ அதே இது அப்படியே தொடருது. அதுல கொஞ்சம் கூட அதுல மாற்றம் இல்லை, இன்னும் அதே மாதிரி தான் தொடர்ந்துட்டு இருக்கு. அது இவங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கனால நம்ம பெரிய அளவுல விமர்சனம் பண்ணலினாலும், ஆனா தொடர்ச்சியா இந்த மாதிரி தவறுகள் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடந்துட்டு வரணும். அப்புறம் எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க வந்து இந்த அரசு நீண்ட நாள் நீடிக்காது, தொடர்ச்சியா இந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டு இருக்குது அப்படின்றத அவங்க கட்சியை பலப்படுத்துறதுக்கும் அவங்க கட்சியில இருக்கிறவங்கள வெளிவிடாம கொண்டு போறதுக்காக அது ஒரு வகையான இதுதான். அந்த வகையில தான் அவரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ச்சியா அப்படி சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது இந்த கட்சி தாவேகாவை பொறுத்த அளவுக்கும் இன்னும் ஒரு 6 மாசம் நம்ம நேரம் கொடுத்து தொடர்ச்சியா இந்த ஆட்சி சிறப்பா இருக்குமா என்னன்னு இன்னும் நமக்கே தெரியல. இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறப்ப இப்போ டாஸ்மார்க் வேகமாக வந்து மூடுனாங்க, ஆனால் இந்த மாதிரி தனியார் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதே போல இந்த விவசாய கடனில் நமக்கு இந்த அரசு மேலே விமர்சனம் தான் நம்ம பண்ணுறோம், முறையாக இவங்க தள்ளுபடி பண்ணலை. அதே நேரம் இவங்க வந்து முழுசா வந்து நம்ம தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்படி பல்வேறு கட்சியில் ஊழல் வழக்குகள் இருக்கிறவங்களெல்லாம் கூட ராஜினாமா பண்ண சொல்லிட்டு கட்சியில் சேர்க்கறதும், இல்லை கட்சியில ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருக்கிறவங்கள திருப்பி இந்த கட்சியில சேர்க்கறதும்லாம் கொஞ்சம் இவங்க குறைச்சிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இல்லைன்னா இந்த அரசு மேல இன்னும் அதிகமா வந்து விமர்சனங்கள் கூடுவதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்து பார்ப்போம் என்ன பண்றாங்க. கண்டிப்பா சார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து பரவாயில்ல, ஏதோ விஜய் ஏதோ பெருசா வந்து பிளான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஆனா எந்த இடங்களிலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சரவையில இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பிரஸ் மீட் ஆகட்டும், ஏன்னா நிர்மல்குமாரை தவிர வேற யாருமே இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுக்கல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா விஜய் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்துட்டு வந்ததுல இருந்து எதையுமே இன்னைக்கு வந்து வெளிப்படைத்தன்மை இந்த அரசாங்கத்துக்கிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழும்புது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவுக்கு, இந்த விஜயை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து ஊடகங்களை சந்திக்கவே இல்லை, சந்திக்கல. சரி, அன்னைக்கு சந்திக்கிறதுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டாலும் தமிழக மக்கள் அவர் முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. முதலமைச்சர் ஆக்குனதுக்கு அப்புறமும் அவர் தொடர்ச்சியா இன்னும் வந்து ஊடகங்களை சந்திக்காம இருக்கிறதே அவர் மேல நமக்கு என்ன, அப்ப ஊடகங்களை சந்திக்கிறதுக்கே ஒரு பயப்படுற ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நம்ம இருக்கோம். ஊடகத்தை பயப்படுறாரு. ஆமா, ஊடகத்தை சந்திக்கிறதுக்கு பயப்படுறாருன்னு தான் அர்த்தம். நீங்க ஊடகங்களை ஒரு நாள் கூட சந்திக்கவே இல்லை. இல்ல, அவரு செயல்ல காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து, ஏன்னா 15 நாட்கள் தானே ஆகுது, அதனால செயல்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு செய்யலாம். 5 வருஷமா செயல்படுத்துங்க. நீங்க ஆட்சிக்கு வந்து இப்ப ஒரு 20-25 நாள் ஆயிடுச்சு. நீங்க 5 வருஷம் ஆட்சியில இருந்தாலும் உடனே நீங்க எல்லாத்தையும் மாற்ற முடியாது, படிப்படியா தான் மாற்ற முடியும். நீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கறத வந்து நீங்க மக்களுக்கு ஊடகத்தின் வாயிலா தான் சொல்ல முடியும். ஊடகத்துலதான் அவங்க கேட்கறாங்க, ஊடகத்துல உங்களுக்கு தொடர்ச்சியா கேட்கறாங்க. ஒண்ணுமில்ல, பிரதமரை பார்க்க போறாரு, அங்க ஊடகங்களும் கேட்கறாங்க, என்ன நீங்க பிரதமரை சந்திக்க வச்சிருக்கீங்க, என்ன கோரிக்கை வைக்க போறீங்கன்னு சொல்றாங்க. சாதாரணமா சொல்லலாம், தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக வந்து பிரதமரை பார்க்க வந்திருக்கிறேன், தமிழகத்தோட வளர்ச்சிக்கு பிரதமர் உதவி செய்யணும் கோரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சாதாரணமா சொல்லிட்டு வந்துடலாம். இது ஒரு சின்னதுதான். ஊடகத்தை சந்திக்கிற பயப்படுற ஒரு முதலமைச்சர் தான் இவர். ஆரம்பத்திலிருந்து கட்சி ஆரம்பிச்சிலிருந்து பயந்தாரு, முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் பயப்படுறாரே தவிர பேருக்கு தான் இவர் முதலமைச்சரா இருக்கிறாரோன்னு நமக்கு சந்தேகம் வருது. அதே போல இப்ப ஆதவர்ஜுனா தான் உங்களுக்கு ஆக்டிங் முதலமைச்சரா இருக்கிற மாதிரி தெரியுது. பூராமே பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா தான் ஆக்டிங் முதலமைச்சரா இருக்கிறாரு தெரியுது. ஏதோ போறாரு வர்றாரு. நம்ம ஏற்கனவே நீங்க முன்னாள் திமுக முதலமைச்சரை பத்தி அப்படித்தான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமா, அவர் ஏற்கனவே திமுக முதலமைச்சரை பத்தி அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவருக்கு எது தெரியறது இல்ல, என்ன நடக்குது தெரியலன்ற. அது போல விஜயும் இப்படி அவராது ஊடகங்களை எல்லாம் சந்திச்சாரு, ஏதோ குறிப்பிட்ட ஊடகங்களை சந்தி பேசுற வழக்கம்லாம் இருந்துச்சு. ஊடகத்தை பார்த்து பயந்துட்டு பேசாம எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும்னு தெரியல. அதுபோல இவர் இன்னும் மக்கள்கிட்ட இன்னும் நெருக்கம், மக்கள்கிட்ட இன்னும் பேசல, வாக்களித்த மக்கள்கிட்ட இன்னும் பதவி இருக்கும் பொழுது சொன்னாரு, ஏத்துட்டாரு. சொல்றேன் நான், அப்படி இருக்கிற சூழல்ல இப்படி ஊடகத்தை இப்படி தவிர்க்கிறது அது ஒரு மோசமான செயல் தான். அதை அவரு மாத்திக்கணும்.